ஹலோ கைஸ், வெல்கம் டு மிராக்கல் எனிமீஸ் யூடியூப் சேனல். இந்த வீட்டில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நியாசிகி த லாஸ்ட் ஹீரோ சீசன் 1 எபிசோட் 4 பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸ்டார்டிங் சீனில் ஒருத்தனை காட்டுறாங்க, சட்டை கூட போடாமல் வேடிக்கை பார்த்துட்ருக்கான். அவன் ஒரு பெரிய கேங்ஸ்டர். அவன் ஆளுங்களை பார்த்து இந்த பொண்ணை தூக்கிட்டு போய் பக்கத்து ரூமில் போடுங்கிறான். அவன் ஆளுங்களே அவனை பார்த்து பயப்படுறாங்க. அவன் ஒரு பெரிய கட்டானாவை பார்த்து கையில் வச்சுட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ பேக்கரியில் வேலை பார்க்குற 2 பொண்ணுங்களை தான் காட்டுறாங்க. அதில் ஒரு பொண்ணு கூட வேலை பார்க்குற பொண்ணுக்கிட்ட, இன்றைக்கி நான் குரூப் டேட்டு போகிறேன் வரியான்னு கேட்குறா. அதுக்கு அந்த பொண்ணு, இல்லை நான் வரல, எனக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்கிறான். உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கானா? சரி, அவன் என்ன வேலை பார்க்குறான்னு கேட்கும்போது, அவன் சாதாரண ஆஃபீஸ் ஒர்க்கராக தான் வேலை பார்க்குறான். வருஷத்துக்கு 3 lakhs சம்பாதிப்பாங்கிறா. அவ்வளோதானா அப்படிங்கிறான். சரி, நீ ஏன் இவ்வளோ அழகாக இருக்க, உன் பாய் ஃப்ரெண்ட் அழகாக இருப்பானு கேட்கும்போது, என் பாய் ஃப்ரெண்ட் அழகாக தான் இருப்பான்னு சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிகிட்டே இருக்கும்போது அவளோட பாய் ஃப்ரெண்ட் வரான். ஹே ஃபிமினா, நம்ம கிளம்பலாமா அப்படிங்கிறான். அவனை பார்த்துட்டு, இவன் தான் உன் பாய் ஃப்ரெண்டான்னு ஒரு மாதிரி பார்க்குறா. அவங்க 2 பேரும் ஜாலியாக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் போய் டிவி பார்த்துக்கிட்டே அவன் கேட்குறான் அவன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்ட, நம்ம 1 வருஷமாக டேட் பண்ணிகிட்டு இருக்கோம், நம்ம ஏன் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு கேட்கும்போது அவளும் ரொம்ப சந்தோஷமாக, சரி நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேங்கிறா. 2 பேரும் கட்டிப்பிடிச்சி ஜாலியாக இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் காட்டுறாங்க. அடுத்த நாள் நார்மலாக அவங்க 2 பேர் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பெரிய கார் வருது. கார்லேருந்து ஃபஸ்ட்டு சீனில் காமிச்ச அந்த கேங்ஸ்டர் என்னடானா அந்த பொண்ணையே முறைச்சி பார்த்துட்டு இருக்கான். இப்போ அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா வேலை முடிஞ்சு வந்துட்டு இருக்கும்போது அவள் பாய் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிக்கிட்டே வரா. நான் கிளம்பிட்டேன், இன்னும் கூடிய சீக்கிரம் வந்துகிட்டே இருப்பேன்னு சொல்லும்போது காரில் அவளை 4 பேர் கடத்திட்டு போயிடுறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு காமிச்ச இடத்துல பார்த்திங்கன்னா அவளும் எந்திரிக்கிறா. இப்போ அந்த கேங்ஸ்டர் என்னென்னா சட்டையெல்லாம் கழட்டி போட்டு அவள் முன்னாடி நீ ரொம்ப அழகாக இருக்கன்னு சொல்கிறான். என்ன செய்ய போகிறான்னு அவங்களுக்கே தெரியும். திடீர்னு அவன் என்னடானா தலையை வச்சு அவன் மூக்கிலே அடித்து ரத்தத்தை வச்சுட்டு பயந்துட்டு ஓடுறா. அவள் பாட்டுக்கு எங்கே ஓடுறோன்னே தெரியாமல், எங்கே இருக்கோன்னு தெரியாமல் அவள் பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கா. அவள் பக்கத்தில் ஒரு இடத்துல போய் மறையவும் அவன் அந்த பொண்ணை பார்த்து, இந்த இடத்துல ஒளிஞ்சா எனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும், நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கிறது சாத்தியமே இல்லை அப்படிங்கிறான். அவன் என்னடானா ஃபஸ்ட்டு காமிச்சு அந்த கட்டானா அவள் கையில் வச்சு நின்றுட்டுருக்கா. என் பக்கத்தில் வராது அப்படின்னு சொல்லிகிட்ருக்கா. அந்த கட்டானா அவன் என் கையில் கொடுத்துரு அப்படிங்கிறான். இவன் என்னடானா அந்த கட்டானாவை யூஸ் பண்ண தெரியாது, ஆனால் அவள் பாட்டுக்கு கைக்கு வந்த மாதிரி கட்டானா அப்படியே சொல்லிட்டு இருக்கா. அவனை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கா. உன்னே மாதிரி ஒரு பொண்ணு இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை, அதனாலேயே எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறான். நீ எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி கத்துறான். இவன் கோவத்தில் கட்டானா ஒரு சொல்லிட்டுறான். அவன் கையில் லைட்டாக கிழிச்சிருது. அதுவே பார்த்திங்கன்னா பெரிய கீரலை போட்டுருது. நிறைய பிளட் லாஸ் ஆகுது அவனுக்கு. இதை பார்த்துட்டு பயந்துட்டு அவன் அங்கேருந்து சட்டை போட்டு வேகமாக ஓடிறா. அவள் பாய் ஃப்ரெண்ட் பேர் சாட்டர் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே ஓடுறா. வீட்டில் பார்த்தா அவன் பாய் ஃப்ரெண்ட் எடுத்து, என்ன இன்னும் இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் அவளை காணான்னு சொல்லிட்டு பயத்தில் இருக்கான். போலீஸ் கான்ஃப் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவள் நிற்கிறா. இப்போ அவள் பாய் ஃப்ரெண்டை வீட்டில் போய் கட்டிப்பிடிச்சி அழுதுகிட்ருக்கா. யாரை வேணும் உனக்கு தெரியுமான்னு கேட்கும்போது, இல்லை எனக்கு தெரியாது. அவன் ஏதாச்சும் ஒன்று பண்ணானான்னு கேட்கும்போது, இல்லை எனக்கு மயக்கத்தில் இருந்தே அவனுக்கு ஒன்றுமே தெரியல, சரி நம்ம போலீஸ்க்கு கால் பண்ணலான்னு சொல்லும்போது அவள் சொல்கிறா, இல்லை என் உடம்புல ட்ரக்ஸ் அவன் இன்ஜெக்ட் பண்ணிட்டான், போலீஸ் வந்தால் என்னையும் பிடிப்பாங்க அப்படின்னு சொல்கிறான். எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை அவன் ஃபோர்ஸ் பண்ணி தான் உன் மேலே ட்ரக்ஸ் இன்ஜெக்ட் பண்ணனால உன்னை ஒன்றும் போலீஸ் பிடிக்க மாட்டாங்க, நான் போலீஸ்க்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். திடீர்னு பார்த்தா அவன் ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. இப்போ நீ மட்டும் போலீஸ்க்கு கால் பண்ணால் உன் மொத்த குடும்பத்தை நான் அழிச்சிருவேன்னு ஒரு மெசேஜ் வருது. அவங்க 2 பேரும் அந்த மெசேஜை பார்த்து பயந்துட்டு இருக்காங்க. நம்மளுக்கு மட்டும் ஏன் இப்படி ஆகணும்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. நான் அவனை கண்டிப்பாக பாதுகாப்பேன், நான் அவனுக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன்னு அவன் பாய் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு இருக்கான். இப்போ திடீர்னு பார்த்தா அந்த கேங்ஸ்டர் பார்த்திங்கன்னா வீட்டில் நின்றுட்டுருக்கான். கேங்ஸ்டர் அவன் அடியாளுங்களையும் சேர்த்து கூட்டிகிட்டு அந்த பொண்ணு எனக்கு வேணும், ஒழுங்காக அவளை விட்டுடு அப்படின்னு சொல்கிறான். பாய் ஃப்ரெண்ட் என்னென்னா கேங்ஸ்டரை பார்த்து எந்திரிச்சு, நான் உங்களுக்கு எவ்வளோ காசு வேணாலும் தரேன், எங்களை விட்டுருங்க அப்படிங்கிறான். என்னால் 5 லட்சம் yen வரை இப்போ உங்கள்கிட்ட தர முடியும், நாளைக்கு பேங்க் ஓப்பனில் தான் இருக்கும், நாளைக்கு போய் நான் வித்ட்ரா பண்ணி காசை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். கேங்ஸ்டர் அவன் பாய் ஃப்ரெண்ட் பக்கத்தில் நின்று அவனை முறைச்சி பார்த்துட்ருக்கான். அவன் பாய் ஃப்ரெண்ட் அழுதுகிட்டு, நாளைக்கு காலையில் 10 மணிக்கு நான் ஷார்ப்பாக தந்துடுறேன், எக்ஸ்ட்ரா ஒரு 5 lakhs என்ன வேணாலும் தரேன் அப்படிங்கிறான். ஏன்டா உன்னே மாதிரி மூஞ்சிக்கு போய் இவ கேட்குதாடா அப்படின்னு சொல்லி அவனை போட்டு அடிக்கிறான். என் பாய் ஃப்ரெண்ட் இருந்துட்டு இன்னுமே அழுகுவான், நான் உங்களுக்கு எவ்வளோ காசு வேணாலும் தரேன், எங்களை விட்டுருங்க, எங்களை நிம்மதியாக வாழ விடுங்கன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கான். திடீர்னு என் கேங்ஸ்டர் அவ்வளோ சாட்டருங்கிறவனோட கழுத்தை பிடிச்சி அப்படியே தூக்கி போட்டுட்ருக்கான். அவன் கழுத்தை போட்டு ரொம்ப நெருக்கவும் அவன் சாவ போகிற நிலமையில இருப்ப திடீர்னு அந்த கேங்ஸ்டரோட ஒரு ஆள் பறந்து விழுவுறான் வீட்டுக்குள்ளே. யாருட்டான்னு திரும்பி பார்த்தா நம்ம ஓல்டு மேன் சொக்கா கூட போடாமல் நின்றுட்டு இருக்காரு. பறந்து வந்திருப்பார் போல். நம்ம ஓல்டு மேன் எல்லாரையும் பார்த்து முறைச்சி பார்த்துட்டு இருக்காரு. யாரா இவன் அப்படின்னு எல்லாரும் அவனை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு உள்ளே எல்லாரையும் போட்டு அட்டின்னு அடிக்கிறாரு ஓல்டு மேனு. எத்தனை பேர் பிடிச்சாலும் எல்லாரையும் தாண்டி அந்த கேங்ஸ்டரை பிடிச்சி ஒரு நெருக்கிறாரு. யார் இருந்தாலும் எங்கேருந்து வந்தான்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்கான். நீ செஞ்ச காரியத்துக்கு உடனே நான் மன்னிக்கவே மாட்டேன்டா அப்படின்னு போட்டு அவன் இட்டுவை பிடிச்சி நல்லா நெரிக்கிறாரு. அவனால் மூச்சு விட கூட முடியல.
மூச்சு விட முடியாமல் போட்டு ஓல்டு மேனை போட்டு அடின்னு முதுகில் போட்டு அடிக்கிறான். அவனுக்கு ஒன்றுமே ஆகவே இல்லைங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு கன் எடுத்து ஓல்டு மேனோட தலையிலே 2-3 வாட்டி சுட்டுறான். சுட்டதுக்கப்புறம் ஓல்டு மேன் வந்து அன்கான்ஷியஸாக போய் மயங்கி விழுந்துடுறாரு. திடீர்னு அவரோட ஏஐ வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவ் ஆகி அவரோட தலையிலேருந்து கேமரா வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குது. அப்புறமேட்டுக்கு அவர் கண்ணு முழிக்கிறாரு. கண்ணு முழிச்சு பார்த்தா அந்த கேங்ஸ்டரையும் காணா, அந்த பொண்ணையும் காணா. இவன் மட்டும் செத்து போய் கிடக்கிறான். தம்பி என்னாச்சு, எந்திரிப்பா, உனக்கு என்னாச்சு, ஐயோ செத்துட்டியா நீ அப்படின்னு சொல்லி அவர் நெஞ்சை பிடிச்சி அழுத்திட்டு இருக்காரு. இருந்தாலும் பரவாயில்ல, நான் நெஞ்சை பிடிச்சி அழுத்தி சிபிஆர் கொடுத்துட்ருக்காரு. கடவுளே ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா இன்னும் கண்ணை முழிச்சிடறான். இங்கே அந்த கேங்ஸ்டர்ஸ்லாம் காட்டுறாங்க. அங்கே கேங்ஸ்டர்ஸ்லாம் ஒரு மீட்டிங் மாதிரி அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தன் கேட்குறான், என்னடா அவன் கையில் ஆயிடுச்சு, எவனோ ஒன்றையுமே அட்டாக் பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த சாட்டர் வந்து கண்ணை திறந்து பார்க்குறான். எனக்கு ஒன்றும் ஆகலையா, என்ன அம்மா ஃபிமினோவுக்கு என்னாச்சு அப்படிங்கிறான். அவளை அவன் தூக்கிட்டு போயிட்டான்னு அவர் சொல்லும்போது, இல்லை இது நடக்கூடாதுன்னு சொல்லி அவனும் அழுதுகிட்டு இருக்கான். இப்போ என்னால் அவனை எதிர்த்து என்ன பண்ண முடியும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கான். இப்போ திடீர்னு அந்த ஓல்டு மேன் இருந்துக்கிட்டு அந்த பொண்ணுனோட ஃபோனை எடுத்து கால் பண்ணுறாரு. கால் பண்ணி அந்த கேங்ஸ்டர்ஸை பேசுகிறாரு. நீ எங்கே இருந்தாலும் சரி, நான் உன்னை தேடி வருவேன், தேடி வந்து உன்னை அடிப்பேன் அப்படிங்கிறாரு. அந்த பொண்ணையும் காப்பாற்றி கூட்டிகிட்டு போவேங்கிறாரு. டேய் நீ முதல்ல போய் ஹாஸ்பிட்டலில் போய் படுறா கேல்ட்டு பையலேன்னு சொல்லி அவனும் ஃபோனை வைக்கிறான். ஆமாம் இவ்வளோ பண்ணுறீங்களே, நீங்கள் யார் சார் அப்படின்னு சொல்லி அந்த பாய் ஃப்ரெண்ட் கேட்குறான். கொஞ்சம் நேரம் இங்கேயே வெயிட் பண்ணுப்பா, நான் வந்துடுறேன், உன் காதலியை கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு சொல்லி அவரும் கிளம்புறாரு. இப்போ அந்த கேங்ஸ்டர் ப்ளஸ் தான் கேட்குறாங்க. எல்லோரும் பார்ட்டி அட்டன் பண்ணிகிட்ருக்காங்க. இவரும் வந்து பார்த்திங்கன்னா பறந்து போகிறாரு. இப்போ கேங்ஸ்டர் எங்கே இருக்கான்னு சொல்லி ட்ராக் பண்ணி பறந்து போயிட்டுருக்காரு. கண்டுபிடிச்சி அவன் இடத்துக்கு வந்து நிற்கிறாரு. எதிர்த்து வரவங்களெல்லாம் போட்டு தள்ளி விட்டு அவர் பாட்டுக்கு போகிறாரு. சட்டை கூட போடாமல் மீட்டிங் நடுவில் போய் நிற்கிறாரு. அவன் யார் இவனெல்லாம் யார் இன்வைட் பண்ணா அப்படின்னு கேட்குறாங்க. இவர் என்னோட கெஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லி அந்த கேங்ஸ்டர் சொல்கிறான். இப்போ இவர் கூட தனியாக பேசுகிறான் அந்த கேங்ஸ்டரு. அப்போ இவரை பார்த்து அவனே ஆச்சரியமாகறான். நீ என்ன பண்ண, நான் உன்னை 4 வாட்டி அவன் தலையில் சுட்டேன், இருந்தாலும் உனக்கு ஒன்றுமே ஆகலையா அப்படிங்கிறான். ஆமாம் அந்த பொண்ணு எங்கே அப்படின்னு அந்த ஓல்டு மேன் கேட்குறாரு. இப்போ அது முக்கியம் இல்லை, நீ என்ன ட்ரிக் பண்ணுங்கிறத சொல்லு அப்படிங்கிறான். நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு அந்த ஓல்டு மேன் சொல்கிறார். நீ பண்ணதுக்கெல்லாம் நீ பாவத்தை கண்டிப்பாக அனுபவிச்சே ஆவ அப்படிங்கிறாரு. மறுபடியும் அந்த கேங்ஸ்டர் கன் எடுத்து அந்த ஓல்டு மேனை சொல்கிறாரு. அவர் என்னென்னா டான்ஸ் ஆடிட்டுருக்காரு. அந்த ஃபோர்ஸ் தாங்க முடியாமல் அவர் பாட்டுக்கு ஆடுறாரு. அப்பையும் அவருக்கு ஒன்றுமே ஆகல. நீ யார்ரா நீ நீ யார், உனக்கு என்ன பேயா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காரு. மறுபடியும் அந்த கேங்ஸ்டர் ஓல்டு மேனை போட்டு அடிக்கிறாரு. ஓல்டு மேனை வந்து பார்த்தீங்கன்னா பதிலுக்கு ஒரு அடி வைக்கிறாரு. அந்த கேங்ஸ்டர் வாயெல்லாம் உடஞ்சி ரத்தமாக வருது. இப்போ அந்த பொண்ணு எங்கே இருக்குன்னு சொல்கிறியா இல்லையா அப்படிங்கிறான். நான் உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்டான்னு சொல்கிறான் அவன். நீங்கள் இருந்து எங்கேயுமே ஓட முடியாதுடா, இது எங்களோட இடம் அப்படின்னு சொல்லி அவன் கத்திட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா அவன் கேங்ஸ்டர்ஸோட ஆளுங்களாம் வந்து துப்பாக்கியால் மிஷின் கன்னால் ஓல்டு மேனை சுட்டுறாங்க. ஆனால் அவருக்கு எதுவுமே ஆகலை. ஆனால் அந்த ஃபோர்ஸ் அவரால் தாங்கவே முடியல. எல்லாருமே சுட்டுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஓல்டு மேன் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஜெட் பேக்கை விரிக்கிறாரு. ஆமாம் என்னது இது அப்படிங்கிற எல்லோரும் பார்த்து பயத்தோடு நிற்கிறாங்க. இப்போ அவரோட ஏஐ வந்து ஃபுல்லாக கண்ட்ரோல் எடுத்துக்குது. கண்ட்ரோல் எடுத்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எய்ம் பண்ணுது. எய்ம் பண்ணி இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கெட்டாளுங்கிறத கண்டுபிடிக்குது. இப்போ அந்த ஏஐ வந்து அப்படியே பறந்து எல்லாருமே ஒவ்வொருத்தராக வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணுது. அதுவும் ஆட்டோமேட்டிக்காக அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறது. அது அடியாளுக்களை மட்டும் இல்லை, உள்ளே இருக்கிற எல்லா மெயின் கேங்ஸ்டர் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணுது. ஃபுல்லாக அட்டாக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ ஓல்டு மேன் வந்து பார்த்திங்கன்னா கான்ஷியஸ்க்கு வந்து கண்ணு முழிக்கிறாரு. என்னாச்சுங்க அப்படின்னு எந்திரிச்சு பார்க்கும்போது எல்லாருமே புலம்பிகிட்டு இருக்காங்க. இவர் தண்ணின்னு சொல்லி பக்கத்துலேருந்து ஒரு பீர் பாட்டில் எடுத்து குடிச்சிக்கிட்டு இருக்காரு. குடிச்சிட்டு கண்ணை திறந்து பார்த்தா அங்கே இருக்கிற கேங்ஸ்டர் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கண்ணு போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்களால எந்திரிச்சு நடக்க முடியாத அளவுக்கு பேரலைஸ் ஆகிற மாதிரி ஒரு அட்டாக் பண்ணிருச்சு அந்த ஏஐ. அவங்க எல்லாருமே கண்ணு போய் எந்திரிச்சு நடக்க முடியாமல் இருக்கிறதுனால அப்படியே எல்லாம் அழுதுகிட்டு இருக்காங்க. உடனே அந்த ஓல்டு மேன் சொல்கிறாரு, நீங்கள் இத்தனை நாளாக மற்றவங்களை கஷ்டப்படுத்திட்டு இருந்தீங்களே, இனிமேல் நீங்கள் எந்திரிச்சு நடக்கிறதுக்கே ஒரு ஆள் தேவைடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உங்களுக்கு பிடிச்ச ஆட்களை இனிமேல் பார்க்க முடியாது, அவங்களோட தொட்டு பேச முடியாது, உங்கள் பேர குழந்தைங்களோட விளையாட முடியாது, உங்களோட மிச்சம் இருக்கிற வாழ்க்கையும் இப்படியே கழிங்கடான்னு சொல்லி ஓல்டு மேன் சொல்லிகிட்ருக்காரு. அந்த கேங்ஸ்டரை போய் பார்க்குறான். நீ தானே அது ஓல்டு மேன், எனக்கு தெரியும். ஆமாம் நீ யார் தான், கடைசியாக நீ யாருன்னு உண்மையை வச்சு சொல்லிட்டு போ அப்படிங்கிறான். உடனே அவன் சட்டையிலேருந்து அவன் ஃபோன் எடுத்து அவன் அடியாட்களுக்கு ஃபோன் போடுறான். ஃபோன் போட்டு அந்த பொண்ணு எங்கே இருக்காங்கிறத ஓல்டு மேன் தெரிஞ்சுக்கிறாரு. இப்போ அந்த பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணு வந்து அவனோட பாய் ஃப்ரெண்ட் வந்து செத்து போயிட்டான்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கா. இவன் செத்துட்டான், என்னால் தான் காரணம்னு சொல்லி பெட்டில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. இப்போ அந்த ஓல்டு மேன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூம்குள்ளே என்ட்ரு ஆகுறாரு. அவள் உடம்புல வந்து நிறைய ட்ரக்ஸ் எல்லாம் இன்ஜெக்ட் பண்ணியிருக்கனால அவள் மேலே கையை வச்சு அவள் வழியெல்லாம் போக்கி வைக்கிறாரு. அப்புறம் அவளுக்கு ஒரு சட்டையை போட்டு விட்டு அவள் வெளியில் கூட்டிகிட்டு வர்றாரு. கூப்பிட்டு வந்து அம்மா நீங்கள் யார் சார் அப்படிங்கிறான். நான் ஒன்றும் அவ்வளோ ஸ்பெஷலான ஆள் இல்லைம்மா அப்படிங்கிறாரு. அப்புறம் என்கிட்ட டாக்ஸிக்கு காசு இல்லை, ஸோ அதனால் மன்னிச்சிரு, இப்போ உன்னை தூக்கிட்டு தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போகிறாரு. அவளும் பயத்தில் வரா. கடைசியாக வந்து அவள் பாய் ஃப்ரெண்டோட சேர்த்து வச்சிடறா. லாஸ்ட்டாக அவனும் ஃபுமினோ சாட்டருன்னு சொல்லிட்டு 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இதோட இந்த எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா முடியுது. அண்ட் இந்த எபிசோடில் பார்த்திங்கன்னா நம்ம ஓல்டு மேன் வந்து பார்த்திங்கன்னா யாரையுமே கொன்றிருக்கவே மாட்டார். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பிளைண்ட் ஆகியிருப்பார், அப்புறம் பேரலைஸ் ஆகியிருப்பார், அதுதான் பண்ணியிருப்பார். அண்ட் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.